மணிரத்னம்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உலகநாயகன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்சு நாயகனை தாண்டிய இன்னொரு உச்சத்த இவங்க 2 பேர தவிர வேற யாராலயும் குடுக்க முடியாது அப்படின்னும் போது, நிச்சயமா தக் லைஃப் இந்த வருடத்தினுடைய மணிமகுடங்க தக் லைஃப். ஆஹா! எத்தனை படங்கள் வந்தா கூட தக் லைஃப் தான் இந்த வருடத்தினுடைய மணிமகுடம். ஏன்னா, ரஜினி அவர்கள் கூலி படமே வந்தா கூட, ரஜினியே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படமா இருக்கிறதுனா அது தக் லைஃபா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அது நெறைய டைம்ல அவரே ஏன்னா ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நாயகன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு கமல் சாருக்கு ஃபோன் போட்டு பேசியிருப்பாரு. அப்போ வந்துட்டு 2 ஷாட்டோ என்னமோ சொல்லுவாரு. டைரக்டர் வாசு தான் சொன்னாரு. வாசு சொல்லியிருப்பாரு. டங்கு டங்குன்னு அடிச்சேன் அப்படின்னு சொன்னாரு. டங்கு டங்குன்னு அடிச்சேன். என்னமா நடிச்சிருக்காரு. வேலு நாயக்கரனுடைய போதை மண்டையில இருந்து இறங்கவே இல்லை அப்படின்னு. இப்படி ஒரு ஃபேனா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதாவது இந்த காம்பினேஷனுக்கு மணிரத்னம் அண்ட் கமலுடைய காம்பினேஷனுக்கு ஃபேனா இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார். உண்மையிலேயே அவரே தக் லைஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ரஜினி சார் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 4 ஷாட் அடிச்சா கூட இந்த தக் லைஃப் கேரக்டர் என்னை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்கான அத்தனை கெப்பாசிட்டியும் இந்த டீமுக்கு உண்டு.